ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை டு நெதர்லாண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எந்த டே ஓடுது பார்க்க போகிறோம்னா நவம்பர் 29 ஓடுது. ஸோ இன்றைக்கி நாங்கள் நேற்று வந்து இந்தியன் க்ராசரி ஷாப், இங்கே இருக்க இந்தியன் க்ராசரி ஷாப் போகணும்னு சொல்லி நான் போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வேறு ஒரு ஏரியாவில் அங்கேயும் ஒரு இந்தியன் க்ராசரி ஷாப் இருக்குது. சரி, ஓகே, அங்கேயும் போய் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ தட் எங்களுக்கு வந்து இங்கேயும் கம்பேர் பண்ணி அமௌண்ட் விஷயமா இருக்கட்டும், இங்கே இருக்கிறது அங்கே இருக்கா, அங்கே இருக்கிறது இங்கே இருக்காங்கிற கம்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வேணும்னா நம்ம அங்கே போய் டேரெக்டாக இங்கேயா அங்கேயான்னு நம்ம டிசைட் பண்ணி போய்க்கலாம். அப்படியே வந்து அங்கே இருக்க கடைகளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஏன்னா வேறு ஏரியா வேறு இடம் அப்படிங்கிறனால பஸ்ஸில் தான் போகணும். ஸோ போகிறப்பவே அப்போ நாங்கள் வந்து கிளம்புறப்போ மணி வந்து 5க்கு மேலே ஆச்சுங்க. ஸோ அதனால் அப்படியே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலுமே பார்க்க சூப்பராக இருந்தது. நடுவில் அந்த கேனலில் அப்படியே அந்த சூரியன் மறையிறதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்தது. ஃபைனலாக அப்படியே நாங்கள் அந்த இடத்துக்கு போயாச்சு. கிறிஸ்மஸுங்கிறனால இங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து அங்கே ஒரு ஆல் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்போம், அதே கடை தான், ஆனால் வந்து பிரான்ச் அங்கே வச்சுருக்காங்க. அங்கேயுமே வந்து நிறைய விலை ஜாமான் இருந்தது. ஆனால் இங்கே விட அந்த இடத்துல இன்னும் அதிகமாகவே இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தென் வந்து நம்ம இங்கே பார்த்த மாதிரி இது வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் மாதிரி, குட்டி ஹேண்ட் வாஷ், ஈஸியாக நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் மாதிரி போட்டு டிசைனாக வச்சுருந்தாங்க, நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஒரு பொம்மையுமே வந்து சூப்பராக இருந்தது. அங்கேயை விட இங்கே இன்னுமே வந்து நிறைய அதிகமாக இருந்தது. நல்லா சூப்பராகவும் இருந்தது பார்க்க. அந்த பாண்டா, குரங்கு பொம்மை அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மை ஃபேவரேட் ஆகிடுச்சு பார்க்கவே. அதுக்குள்ளே வந்து இப்படி தான் இருந்தது. நாங்கள் எடுக்கலை, ஆல்ரெடி அங்கே எடுத்து யாரோ வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தப்போ அப்படியே எடுத்தது. அடுத்து சாக்லேட்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருந்தது. அஃப்கோர்ஸ் ஃபாரின்னாலே சாக்லேட் தானே, அந்த மாதிரி சாக்லேட்ஸ் நிறையா இருந்தது. அதில் சில பார்க்க சூப்பராக இருந்தது இந்த சாக்லேட்ஸ்லாம். இது வந்து ஸ்ப்ரிங்கிள் ஃபன்னு சொல்லி உள்ளே வந்து டிசைனாக ஸ்டாரு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து மார்ஷ்மெலோ தான். இது வந்து குட்டி குட்டியாக மார்ஷ்மெலோவாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல, பட் ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு க்யூட் லிட்டில் ஹாட் செயின், இது வந்து சூப்பராக இருந்தது, யாரும் தெரியாமல் இங்கே வச்சுட்டாங்க. அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான். கிறிஸ்மஸ் வரனால அதுக்கான டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் வைக்கணுமானா இல்லை, நம்ம ஷோகேஸ்லேயுமே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா தான் இருந்தது. அடுத்து வந்து இன்னும் மெயினாக வந்து குழந்தைங்களோட விளையாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இருந்தது, மைக்ரோவேவ் ப்ளே செட்டு. இதெல்லாம் நம்ம காலத்தில் வந்து இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈவன் இப்போ தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியுது. இப்போ வந்து இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து கிச்சன் செட்டு. இப்போ இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் நம்ம சமைக்கிறதுனால அதை வந்து பார்க்குறது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்து ஃப்ரையர், நம்ம வந்து ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணுறது. அடுத்து ஒரு ஃபோன் மாதிரி சம்திங் இருந்து அதுக்கு அப்படியே சுற்றி நிறையா இருந்தது. தென் இந்த பாக்ஸும் ஒரு விளையாட்டு ஜாமான் தான், பட் என்னங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து குட்டி குட்டி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி காரு, அந்த மாதிரி எல்லா விளையாட்டு ஜாமாவுமே இருந்தது. தென் நம்ம ஷோகேஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டி பொம்மை, நாய், மாடு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஊர்லலாம் கிடைக்கும் இல்லையா, அதுவும் இருந்தது. வேக்கம் கிளீனர் அப்படின்னு இருந்தது, பட் இது வந்து உண்மையான வேக்கம் கிளீனரா இல்லை இதுவும் விளையாட்டு ஜாமான் ஒன்றா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். அங்கே எல்லாமே ட்ரெஸ்ஸு, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல் இன் ஆல் ஒன் சூப்பர் மார்க்கெட்டுன்னு. ஸோ எல்லாமே இருக்கும், வீட்டுக்கு தேவையானது எல்லாமே, கிச்சன் ஐட்டம்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்றும் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. க்யூட்டாக நிறைய இருந்தது. எனக்கெலாம் பார்க்க ஆஹா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது நம்மளால் முடியாது. 2 விஷயம், நம்ம வந்து அந்த அளவு இன்னும் செலிப்ரேட் பண்ணி பழகலை. இன்னொன்று வந்து அமௌண்ட்டு. இங்கே வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ வந்து தேவையில்லாமல் வாங்க வேணாம் அப்படிங்கிறத விட்டாச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கோம், அதை அப்போ பார்த்துக்கலாம். அப்படி பிளான் பண்ணி நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அதுவும் பார்க்க உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். தென் இங்கே கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறையா வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணி வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நான் இங்கே இருக்க அண்ணா சொன்னாங்க. நான் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கே போய் வந்து ஒரு விசிட் போட்டு அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இங்கே எப்படிலாம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி.
அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன எதுக்கான டெக்கரேஷன்ஸ்னே எனக்கு தெரியல. ஏன்னா கிறிஸ்மஸுங்கும் போது கிறிஸ்மஸ் தாத்தா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து சிப்பாய் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. எனக்கு எப்படிங்கிறது தெரியல. இந்த கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா மட்டும் இல்லாமல் இது வின்டர் சீசன் அப்படிங்கிறனால ஸ்னோ வரும் அப்படிங்கிறனால அந்த ஸ்னோவிலேயே ஸ்னோ மேன் அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. இந்த க்யூட் லிட்டில் டால் இதெல்லாம் வந்து அவங்க கிறிஸ்மஸ்க்கு வைப்பாங்களா இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி நம்ம ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்காகதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அதில் தான் இதோடையும் கூட வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வண்டி அது. அப்புறம் அவங்க இதுலேயே வந்து அந்த இதுலேயே வந்து போஸ்ட்டு. அப்புறம் அந்த முன்னாடி வந்து அந்த செடி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு மரம் மாதிரி, அதில் நிறைய தொங்க விடுவாங்க. ஸோ அதுக்கான இதுவும் வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த குட்டி வந்து ஜூஸ் குடிக்கிறது சூப்பராக இருந்தது. பார்க்க பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கையில் வச்சுருப்பேன் பாருங்கள், இவ்வளோ குட்டி, பார்க்கவே அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்தா அதுங்க நல்லா இது பண்ணுங்க. அடுத்து அதை முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு போனோம். அங்கேயுமே நிறைய ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணது இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் தான். இங்கே வந்து கிளாஸு, பீங்கான் அந்த மாதிரி தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து கேண்டில் வச்சு அவங்க டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேண்டில்ஸ் யூஸ் பண்ணவும் இங்கே இந்த கடையிலையுமே நிறைய கேண்டில்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து இங்கேயும் வந்து பொம்மை இருந்தது. எந்த கடையிலையும் பொம்மை இல்லாமல் இருக்குமா. இதையும் முடிச்சுட்டு அங்கே அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். அப்படியே இந்தியன் க்ரோசரி ஷாப் போய் அங்கேயும் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே வர வழியிலெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்குனால நிறையா லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தால அதையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வீட்டுக்கு ஏறி வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்தோம் அப்படின்னு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோமே, இங்கே ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி இந்த கப்சலான் தான் வாங்கினோம். இந்த கப்சலான் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஊர் ஷவர்மா மாதிரி தான். பட் இங்கே வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் இந்த கப்பில் அடியில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் மேலே வந்து வெங்காயம், தக்காளி, நம்ம சிக்கன் இந்த மாதிரி நிறையா போட்டு மேலே சீஸ் போட்டு அதை வந்து நல்லா பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க, சூடு பண்ணி. அது சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஃபுட், இந்த ஊர் ஃபுட்டு, அதாவது டச் ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த கப்சலான தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணினேன். சூப்பராக இருந்தது. அது என்னோடய ஃபேவரேட்டும் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நானே என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து எக்ஸல் வாங்கியிருந்தோம். இங்கே இருக்க அண்ணா வந்து லார்ஜ் வாங்கியிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, எக்ஸல், டபுள் எக்ஸல் வரை இருக்குது. டபுள் எக்ஸல்லாம் வாங்கினோம்னா ஹோல் ஃபேமிலியை நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பல வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.